விரல்மெண்ட நாயனாருடைய அற்புதமான சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தில் இருந்து ஒரு 11 பாடல்களை விண்ணப்பம் செய்தோம். இதனுடைய திரண்ட கருத்து மலைநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே பரசுராமர் என்ற முனிவர் தவம் செய்து மாதவம் செய்து அங்கே அரசாட்சி செய்த ஒரு சிறப்பு உண்டு. பரசுராமர் 1000 வேள்விகள் செய்து அந்தணர்களுக்கு அந்த நாட்டை எல்லாம் பரிசாக கொடுத்தார் என்ற செய்தியும் உண்டு. இந்த பரசுராமர் சிறப்புற்ற அந்த மலை நாட்டிலே நல்ல வளங்களை எல்லாம் பொழிக்கக்கூடிய அந்த கடல் வளங்களை ஒத்த ஒரு அற்புதமான இடம்தான் செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அது எல்லா இடத்துக்கும் தலைமையான இடமாக விளங்குவதாக கூறுகிறார். அது மட்டுமல்ல, அந்த நாட்டிலே உழவின் தொழில்கள் எல்லாம் செம்மையாக நடைபெற்று அந்த வயல்களிலே அன்னப்பறவைகள் எல்லாம் வளர்ந்து செழித்து ஓங்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சூழலிலே தலை நின்ற ஒரு குடிமை தொழில் செய்யக்கூடிய வேளாண் குலத்தைச் சேர்ந்த ஒரு அற்புதமான குலத்திலிருந்து தோன்றியவர்தான் நம்முடைய விரல்மெண்டர் நாயனார். அவர் அவதாரம் செய்த தலம் மறைகளெல்லாம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலம். அந்த மறையவர்கள் மறைநூலிலே இருக்கக்கூடிய அந்த வேதங்களை எல்லாம் எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மரபிலே சூழ்நிலையிலே தோன்றியவர்தான் நம்முடைய விரல்மெண்ட நாயனார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அற்புதமாக சொல்லுகிறார் சேக்கிழார். நாமெல்லாம் அப்படி இருப்போமான்னு தெரியல. நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வரணும். சேக்கிழார் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட விரல்மெண்ட நாயனார் இறைவன் கங்கை நதியை தன்னகத்தேயும் மதியையும் தன்னகத்தேயும் அந்த நதியை சடையிலே தாங்கியும் சிறப்பாக விளங்கக்கூடிய எல்லா சிவ ஆலயங்களுக்கும் அந்த இறைவன் மீது படர்ந்த அந்த அன்பினாலே முதிரும் அன்பு என்று சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும் என்று சொன்னால் அது எப்பொழுதும் குறையக்கூடாது. அந்த அன்பு வளர்ந்து ஓங்கி நிற்க வேண்டும். அதைத்தான் சேக்கிழார் பெருமான் முதிரும் அன்பினால் பெருந்தொண்டர் என்று விரல்மெண்ட நாயனாரை குறிப்பிடுகிறார். அவர் ஒன்றும் பெரிய சாதனை எல்லாம் செய்தில்லை. விரல்மெண்ட நாயனார் ஒவ்வொரு தலமாக செல்வார். சென்று அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை பணிந்து திருவடி பணிந்து மகிழ்வார். அவ்வளவுதான். முதல்ல சாமியை வழிபாடு பண்ணுவார். அதன் பிறகு அந்த தலத்திலே சுத்தி முத்தி பார்ப்பார். அடியார்கள் இருந்தால் அவர்களை வணங்குவார். அப்படி அடியார்களை தொழுது தொழுது அதன் பிறகு இறைவனையும் வழிபாடு செய்வார். அப்படிப்பட்ட அந்த
அடியாரை தொழக்கூடிய ஒரு பேறு பெற்றவர் நம்முடைய விரல்மெண்ட நாயனார். அப்படிப்பட்ட பெருமான் பல தலங்களுக்கு செல்கிறார். அடியாரை வணங்குவதே அவருடைய பணி. நாமெல்லாம் அப்படி போவோமான்னு தெரியல. நம்மெல்லாம் ஒரு அடியாரை பார்த்தா திரும்பி கூட பார்க்கறது. விரல்மெண்ட நாயனாரை போல நாமெல்லாம் அடியாரை பார்த்து வணங்க வேண்டும். அப்படி அந்த அடியார்களை எல்லாம் வணங்கி வணங்கி அங்கே இருக்கக்கூடிய பெருமானையும் வணங்கி வணங்கி எல்லா தலங்களையும் பணிந்து பணிந்து இறுதியாக திருவாரூருக்கு வருகிறார். திருவாரூருக்கு வந்து அந்த பெருமையை எல்லாம் கேள்விப்பட்டு அங்கே தேவாசிரியன் மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது. இன்றும் அந்த மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்திலே தான் தேவர்கள் எல்லாம் அந்த சாயரட்ச பூஜையின் போது தங்கி இருந்து இறைவனை இன்றும் வழிபாடு செய்து வருகிறார்கள். தினமும் அந்த சாயரட்ச பூஜையிலே தேவாசிரியன் மண்டபத்திலே தேவர்கள் எல்லாம் இருந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான மண்டபம் தேவாசிரிய மண்டபம். இந்த மண்டபத்திலே அவர் எதிர்நோக்கி நின்று அங்கே வரக்கூடிய சிவன் அடியார்களை எல்லாம் தொழுது தொழுது எல்லா அடியார்களையும் தொழுது தொழுது வணங்கிக் கொண்டே இருப்பார். அடியாரை பார்த்த உடனே வணங்குவார். அடியார்களும் இவரை பார்த்த உடனே வணங்குவார். ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பக்கம் வர தேவாசிரியன் மண்டபத்துக்கு வர வரும்போது அவர் என்ன நினைத்து வந்தாரோ தெரியல. நிறைய இடங்கள்ல சேக்கிழார் சொல்லுவார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியாரை எப்பொழுதும் புறம் தள்ளியதே கிடையாது. உள்ளத்திலே இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டே வருவார். இந்த அடியார் திருக்கோலத்தை பார்த்த அடியார்களை எல்லாம் அடியார்களை பார்த்து கேட்பார், உங்கள் இறைவன் என்னையும் ஆழ்வரோ கேளீர் என்று கேட்பார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் விரல்மெண்ட நாயனாரை வணங்காமல் திருவாரூர் பெருமானை வணங்குவதற்கு சென்று விட்டார். உடனே விரல்மெண்ட நாயனாருக்கு மிகுந்த வருத்தம். அவர் கூட இருந்த அடியார்கள்லாம் சொன்னாங்க, அவரு இறைவனுக்கு வன் தொண்டர், அதனால அவர் வணங்காம போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாரு விரல்மெண்ட நாயனார். இந்த சுந்தரன் இந்த அடியார் கூட்டத்திலிருந்து விலக்குகிறேன் என்றார். அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர்னு அடியார்கிட்ட கேட்கிறாரு. விரல்மெண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார அடியார் கூட்டத்திலிருந்து விலக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க. உடனே எல்லா அடியார்களும் பயந்து போய், நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, அவர் இறைவனுக்கு அணுக்க தொண்டராச்சு, அவர் எப்படி அடியாரை கூட்டத்திலிருந்து நீங்க விளக்குவீங்கன்னு சொல்றாரு. அப்ப விரல்மெண்ட நாயனாருடைய அந்த அடியார் பக்தியை காட்டும் வகையிலே அவர் என்ன சொல்றாரு, இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை எப்படி இந்த திருவாரூர் பெருமான் அடியாரை வணங்காமல் செல்லலாம் என்று கேட்டு, அப்படிப்பட்ட இறைவனும் இந்த அடியார் கூட்டத்திலிருந்து விலக்குகிறேன் என்று சொல்றேன். அடியாரையும் விளக்குறாரு, அடியார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் விளக்குறாரு.
இவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த விரல்மண்ட நாயனார் பாருங்க. இப்படி சொன்ன உடனே சுந்தரர்கிட்ட சொல்றாரு, சுந்தரா, நீ இன்னும் என்னை பார்க்கறதுக்கு நேரா வந்துட்ட. அங்க தேவாசிரியன் மண்டபத்துல விரல்மண்ட நாயனார் உன்னையும் நீக்கிறார், அடியார் திருக்கூட்டத்திலிருந்து என்னையும் நீக்கிறார். அதனால நீ போய் அடியார் திருக்கூட்டத்துல நின்று அந்த அடியார்களை பாடு அப்படின்னு சொல்ற. அப்படி அடியார்களை பாடுன்னு சொன்ன உடனே என்ன பாடுறதுன்னு தெரியலையா சுந்தரமூர்த்தி சாமி. அப்போ சாமியே எடுத்து கொடுத்ததுதான் அந்த தில்லைவாழ் அந்தனர் என்ற ஒரு வரியை எடுத்து கொடுத்து அவர் பாட வைக்கிறார். அப்ப சொல்றாரு, சுந்தரா, நான் அடியார் இடத்துலதான் நாம இருக்கிறோம், அடியாருடன் நாம் உளது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. நான் எங்கேயும் தனியா இல்லை, எல்லாம் இந்த அடியார் திருக்கூட்டத்துலதான் நான் இருக்கிறேன். வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு தேடுதான். ருக்வேதம், அசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு ஓலமிட்டு இறைவனை தேடி தேடி அப்படியே உறைந்து போகிறதாம். ஆனா சாமி மட்டும் சுந்தரர்கிட்ட சொல்றாரு, நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா, இந்த அடியாருடன் நாம் இருப்பது அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட அந்த தொண்டரிடத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை பாடியிருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த விரல்மண்ட நாயனாரை நாம் எல்லாம் இன்றைய தினம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட குருபூஜை நாட்களிலே நாம் தொடர்ந்து 63 நாயன்மாருடைய குருபூஜையையும், இந்த கீழ்விசாரம், வேதநாயகி உடனுரை, நஞ்சுண்ட பெருமானுடைய அப்பர் மடத்திலே நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் வேண்டி இன்றைய தினம் இந்த சோமவார வழிபாட்டினை நமக்கெல்லாம் கூட்டி வைத்த இறைவனுக்கு வாழ்த்து பாடி நாம் நிறைவு செய்வோமா.